figure, angle CIP is congruent to angle COP and HIP, angle HIP congruent to angle HOP. Prove that IP congruent to OP ன்னு சொல்லியிருக்காங்கடா. ஃபஸ்ட்டு இதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ரீசன் கொடுத்து பார்த்துக்கலாம். ஸ்டார்டிங் டு த சம். ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறேன்னா CI ஈக்குவல் டு COன்னு எழுதியிருக்கேன். பை என்ன ரீசன்னா ஆங்கிள் CIP ட்ரையாங்கிள் COP by CPTCனா congruent parts corresponding parts of congruent triangle or congruent ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். IP equal to OP ன்னு எடுத்திருக்கேன். by corresponding parts of congruent triangle or congruent அதாண்டா இப்படி ஸ்டார்ட்டாக எழுதிக்கிறேன். CPCTCன்னு எழுதிக்கிறேன். ஸோ ஆங்கிள் triangle HIP congruent to HOP. ஸோ HIPன்னு பாருங்கம்மா, HIP வந்து கான்குரண்ட்டாக இருக்கா, HOP கரெக்டு தான்டா, கான்குரண்ட்டாக இருக்கா. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து CP இஸ் ஈக்குவல் டு CPன்னு எழுதியிருக்கிறாங்க. பை அதே corresponding parts of congruent triangles are congruent. CP is equal to CPன்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த் ஒன்று வந்து HI is equal to HOன்னு எழுதியிருக்கிறோம். ஸோ HI is equal to HOன்னு எழுதியிருக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து என்ன எழுதிக்கலாம்னா by CP corresponding parts of congruent triangles are congruent since triangle HIP equal congruent to HOP மா. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட் IP is equal to OP. ஸோ டயக்ராம் பாருங்கள், IP is equal to OPன்னு எழுதலாமா. ஸோ எழுதியிருக்கேன். பை செகண்ட் அண்ட் ஃபோர்த்து, செகண்ட் ஈக்குவேஷனு ஃபோர்த் ஈக்குவேஷனு பாருங்கள். செகண்ட் IP equal to OP, ஃபோர்த் ஈக்குவேஷன் HIP is equal to HOPன்னு எழுதியிருக்கிறோமா. இதோடு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ IP is equal to OPன்றது ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சம் பாருங்கம்மா. நெக்ஸ்ட் சம் வந்து இந்த கிவன் ஃபிகர் AC congruent to AD and angle CBD congruent to DEC. Prove that triangle BCF congruent to triangle EDC. ஸோ நீங்கள் பார்த்துக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இதில் இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸில் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா triangle BCF congruent to triangle EDF. So third sum. So second sum diagram, third sum diagram draw பண்ணிக்கலாம். இங்கே இருந்து ஒரு லைன் போகுது. B E F C D A. ஸோ ஓகேவாடா. நெக்ஸ்ட்டு இப்போ ஒன்று ஸ்டேட்மெண்ட்டும் போன சம்முக்கு மாதிரி ஸ்டேட்மெண்ட்டும் ரீசனும் கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் அகெயின் ரீசன். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ஆங்கிள் BFC ஈக்குவல் டு ஆங்கிள் EFD. BFCனா என்னம்மா, BFC ஈக்குவல் டு EFD. இப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங்கே நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிப்போம் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு CBD இந்த ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன ட்ரையாங்கிள் எடுக்கிறேன்னா DEC. ஸோ DEC இது எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஆங்கிள் வந்து CBD equal to DEC. இது எப்படி எழுதிக்கலாம்னா angles on the same base, angles on the same base given அவங்க கொடுத்துருக்கதை எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் கண்டிஷன் என்ன எழுதலைன்னா angle BCF equal to angle EDF. ஸோ ரிமைனிங் ஆங்கிள்ஸ் என்னென்ன இருக்குது, BCF அகெயின் EDF.
எஃப். ஸோ இது என்ன ஆங்கிள்ஸ்? பேலன்ஸ் இருக்க ரிமைனிங் ஆங்கிள்ஸ்னு எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ ட்ரையாங்கிள் பிசிஎஃப் அண்டு ஆங்கிள் EDF. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் வந்து triangle BCF equal to triangle EDF. இந்த BCF equal to EDFனா ஏ கிரிட்டீரியான்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன்று செகண்ட் ஒன்று கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன்று கம்பேர் பண்ணும்போது பை 1 and 2 ஏஏ க்ரைட்டீரியானா ஆங்கிள் க்ரைட்டீரியாவில் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ AAA criteria two triangles are similar if two angles or one triangle are equal respectively to the two angles of the other triangle. உங்களுக்கு A equal to P இருக்கும், B equal to Q இருக்கும். Therefore triangle ABC similar to triangle PQR. ஸோ உங்களுக்கு இதில் என்ன ப்ரூவ் ஆகுதுன்னா BCF equal to EDF. ஸோ ட்ரையாங்கிள் ப்ரூவ் ஆகுது பை ஏஏ கிரிட்டீரியா. 1 and 2 கம்பேர் பண்ணும்போது சேமாக இருக்குது. ஸோ ஏஇசிமா இதில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த கிவன் ஃபிகர் பிசிடி வந்து ஐசோஸ்கல்னு சொல்லியிருக்காங்க வித் பேஸ் பிடின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐசோஸ்கல் ட்ரையாங்கிள் வித் பேஸ் பிடி. பிஏஇ காங்க்ரண்ட் டு டிஇஏ. ஸோ ஏபி கான்குரண்ட் டு இடின்றது ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபி கான்குரண்ட் டு இடின்றது வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரூவ். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் எழுதும் போது ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம், அதோட ரீசன் எழுதிக்கலாம். ஸோ பிஏஇ ஈக்குவல் டு டிஇஏ இது வந்து கிவனில் கொடுத்துருக்கு, கொஷினில் கொடுத்துருக்கிறது எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் என்ன எழுதுறாங்கன்னா ஏசி ஈக்குவல் டு இசி. ஸோ AC equal to EC. C மாதிரி AC equal to EC. ஸோ இது என்ன எழுதுறாங்கன்னா sides opposite to equal angles are equal by 1 கம்பேர் பண்ணும்போது sides opposite to equal angles are equal. So AC equal to EC na equal angles are equal, sides opposite என்ற போது. ஸோ தேர்ட் கண்டிஷன் வந்து BC equal to DC ன்னு எழுதுகிறேன். BC equal to DCனா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்காங்க given BCD வந்து ஐசோஸ்கல் ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா BC equal to DCன்னு எழுதியிருக்கேன். ஏன்னா given BCD ஸ்டார்டிங்கே நம்ம சொல்லியிருக்கோம் கொஷினில் BCD வந்து ஐசோஸ்கல் ட்ரையாங்கிள் வித் பேஸ் வந்து BDன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுறேன்னா ஏசி மைனஸ் பிசி, ஏசிலேருந்து பிசியை ஏசிலேருந்து ஃபுல்லாக ஏசிலேருந்து பிசியை மைனஸ் பண்ணிடுறோமா. அகைன் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஈசி ஃபுல்லாக இங்கேருந்து ஈசிலேருந்து டிசியை மைனஸ் பண்ணிடுறேன். ஸோ மைனஸ் பண்ணால் சப்ஸ்டியூஷன் 2 and 3க்கு படி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு ஏபி வந்து கான்குரண்ட் டு இடியாக கிடைக்கும். ஸோ ஏபி வந்து இடிக்கு கான்குரண்ட்டுன்னு கிடைக்கும், ஏபியும் இடியும் கான்குரண்ட்டுன்னு கிடைக்குது by 4.